நேயர்களே, அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்ஸ். பொதுவாக ஒவ்வொருடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2024 எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த 2024 அப்படின்னா 2024 அப்படின்னு நாம் பிரிக்கலாம். பிரிக்கும் பொழுது 20, 24, 44 2 நாட்கள் 4 சேர்ந்தால் 8. இந்த 8 அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி. இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம். இலக்கம் 8 என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 8 எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறத நிறைய பேர் பொதுவாகவே அதற்கு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் சனி பகவான் 8ஆம் தேதி அப்படிங்கிறது 2 விதமான மேல் உலகம் கீழ் உலகம் சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம். அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம். அதுதான் 8. இந்த 8ஐ 2ஆக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம்னு வரும், அல்லது 2 கோள் 2 வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 2ஐயும் இணைக்கிறது தான் பூமி. அந்த இணைப்பது தான் நாம். அந்த அடிப்படையில் தான் அந்த 8ஐ நாம் எடுத்துக்கணும். இந்த 8 என்பது ரொம்ப 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 தீர்க்கமான, விவரமான, இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும். பல பேர் அந்த 8ஐ தவறாக கூட சித்தரிக்கிறாங்க. இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 8க்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில், அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதினா 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தும் அஷ்டமாதிபதி மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நேரடியாக எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு 8 இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது. அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய 12 மாதங்களும் 2024 12 மாதங்கள் 365 நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி, நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து, சனி பகவானின் மேல் தேவதை, உலகமே அண்டசராசரங்கள் 14 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோர் உபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை 2024 தர வேண்டும், தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம். 2024 பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை. சனி பகவான் 2024 எந்த பயிற்சியும் அடையலை. ஏன்னா கடந்த 2023 பயிற்சியான பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார். அது 2024 மாற்றம் இல்லை. குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 3 கிரகங்கள், ராகு கேதுகள், சனி பகவான்
அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள். வருடம் ஒரு முறை, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த 2024 பயிற்சி அடையல. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பயிற்சி தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார். மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு. சூரியன் மாதம் மாறுறாரு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு விட்டு, மற்ற சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுறது, இல்லை 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க. ஆக இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் 8. அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது. மழை குறைவு இருந்தால் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது. ஆக மழை சிறப்பாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2024 அமையணும். பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம், அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. என்ன காரணம், பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது. சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள், சில வருடங்களில் மேற்கு பகுதிகள், சில வருடங்களில் வடக்கு பகுதிகள், இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும், அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும். ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீச்சன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீச்சன் கொடுக்கல. அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம். இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும். ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவுனால் பெரிய உயிர் சேதம் எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இது ஒவ்வொரு சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நம்ம வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம், வெற்றி அடைவோம். சின்ன சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. ஒரு இடம் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா? உறுதியாக 100% இந்தியாவிற்கு இருக்காது. அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும். எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது, ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை, புதிய வழிவகைகளை, புதிய திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி என்பவர்கள் மிகச்சிறந்த ஒரு பலனை, மகர ராசி அப்படின்னா உத்திராடம் முக்காலும், அதுக்கடுத்தது திருவோணம் முழுவதும், அவிட்ட நட்சத்திரம் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாதம் என்ற இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி.
இப்போ 7.5 சனியில் ஏறத்தாழ 5 ஆண்டு காலம் 5.5 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பாதச்சனின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2024க்கே சனி தான் அதிபதி. அப்போ சனி எப்படி இருப்பார்? ராசிநாதனை சும்மா விட்டுருவாரா? அப்போ ராசிநாதன் மகர ராசி அப்படிங்கும்போது ராசிநாதனை தன்னுடைய ராசியில் பிறந்த அத்தனை பேரையும் சுகமாக வச்சுக்கணும். 7.5 சனி இருந்தாலும் சுகமாக வச்சுப்பாரா சார்? கண்டிப்பாக வச்சுப்பார். 2023 விட 24 ரொம்ப நல்லாயிருக்கும், உத்தரவாதத்தோடு சொல்லலாம். அதுதான் நமக்கு வேணும். வேறு என்ன வேணும்? ஒரு இந்த ஜனவரி மாதம் சிறப்பான ஒரு பலனை தருமா சார்? ஜனவரி எப்படி இருக்கும்? ஜனவரி முற்பகுதியை விட, ஏன்னா முற்பகுதியில் சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் மகர ராசிக்கு போயிடுவார். அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகலாம். ஆனாலும் கூட ஜென்மத்தில் வரும்பொழுது ஏன் மகர சங்கராந்தி கொண்டாடுறோன்னா, மகரத்தில் சூரியன் பிரவேசம் ஆகும்பொழுது சூரியனுக்கே ஒரு மகிழ்ச்சி தரும். சூரியன் மகிழ்ச்சியாக இருப்பார். மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்ம பொங்கல் வச்சு அவங்களுக்கு நிவேதனம் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் மகிழ்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நான் இனிப்பு சாப்பிடுவோம். இப்போ இனிப்பு எது கொடுக்குறோம்? இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகரத்தில் சூரியன் வரும்போது மகிழ்ச்சி தரும். அப்போ சூரியன் மாதத்தின் பிற்பகுதி, குறிப்பாக 15 ஜனவரி மாதம் மேலே சூரிய பகவான் மகரத்துக்கு வராரு. ரொம்ப விசேஷம். அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனவரி மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்ன மகிழ்ச்சி தரும்? பொருளாதாரத்தில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் தடையில்லாமல் இருக்கும். உறவில் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் மேலோங்கி நிற்கும். நாம் செய்ய வேண்டிய பல காரியங்களில் அதில் அந்த காரியங்களை நிறைவுற்று அந்த காரியங்களுக்கான பலன்களை பெறுவீர்கள். அதற்கான அந்தஸ்துகள் உயரப்படும். நீண்ட நாளாக நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், கிடைக்கல. அந்த வேலை கிடச்சிடும். சரி, இந்த வேலையில் இருக்கேன், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், அந்த ப்ரமோஷன் கிடச்சிருமா சார்? கிடச்சிடும். அந்த ப்ரமோஷனில் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஹைக்கிங் இருக்குமா? பொருளாதார முன்னேற்றம், பொருள் சேர்க்கை இருக்குமா? இது இருக்கும், தாராளமாக இருக்கும், நம்பலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமா? இருக்காது. ஆரோக்கிய குறைபாடு பயப்பட வேண்டாம், எதுவும் இருக்காது. எந்த விதமான இடையூறும் ஆரோக்கியத்தில் இருக்காது. உறவு முறையில் இருக்கக்கூடிய சின்ன எச்சரிக்கை மட்டும் வேணும். உறவு முறைக்கு யார் அதிபதி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுடைய 8ஆம் வீடு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, குறிப்பாக சிம்மத்தை. அதுக்கடுத்து அவருடைய 9ஆம் பார்வையும் உங்களை விரயத்தை பார்க்குறாரு. அப்போ சுகங்கள் எங்கே குறையும் அப்படின்னா, நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அனுகூலத்தை தரலைங்க மாதிரி உறவுகள் குறையும். இவ்வளோதான். அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் பெற்ற குழந்தைகளுக்கு தனக்கு அனுகூலத்தை தரக்கூடிய பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள். ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு, நாம் உணவு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கவனம், மருந்தே உணவுன்னு சொல்லக்கூடிய அதில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு அந்த சாப்பிடும் பொழுது அதற்கான நல்ல செரிமானங்கள், அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கும். நம்ம முதல்ல கரெக்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு எப்போதும் உண்டு. பாத சனினாலே நிறைய பேர் பாதத்தில் தான் இடையூறு தரும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல ஜோதிடர்கள் அப்படி சொல்கிறாங்க. நாம் அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கால் அப்படி சொல்லக்கூடிய, கால்னால் நம்மளுடைய பாதத்துக்கு அதிபதியே பகவான் சனி தான். பொதுவாகவே அவர் பாதத்தில் வரும்போது கை கால்களை பெரும்பாலான இடங்களில் அவர் ஏதாவது அசௌரிய கோளாறுகள் ஏற்படுத்தலாம். அது நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறதுல நம்ம எப்போதுமே எச்சரிக்கிறோம். இந்த இயர் குறிப்பாக 2024 சனியுடைய ஆதிக்கங்கிறதுனால அதிக பயம் கொள்ள வேண்டாம். எச்சரிக்கிறங்கிறது தான் சொல்கிறோம். இந்த எச்சரிக்கைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே எப்போதுமே தேவை. எல்லா ராசிகளுக்கும் எச்சரிக்கை வேணும். அதில் மகர ராசி கொஞ்சம் அதிகமாக வேணும். உணவில் மட்டும் நம்ம கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, உணவு சம்மந்தப்பட்ட கிரகம் பகவான் சந்திரனும் செவ்வாயும் தான். ஆகையினால் அவங்க அனுகூலத்தை தர வேண்டியது. ஏன்னா மாதத்தின் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு அனுகூலம் இல்லாத பொழுது அதற்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கணும். நான் நகை வாங்கலாமா சார்? வாங்கலாம். வீடு கட்டலாமா? வீடு கட்டலாம். நிலம் வாங்கலாமா? நிலம் வாங்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு சுப செலவுகள், இதெல்லாம் செய்யலாம். அதனால் நமக்கு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் அவசியம் ஏற்படுது. ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவுசெய்து எந்த விதமான ஆரோக்கியத்தை, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகிறது, கால் சம்பந்தமான சில தொந்தரவுகள், கால் வலி வர்றது, முழங்கால் வலி வர்றது, அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வருமே ஒழிய அதை நீங்கள் கவனமாக நீங்கள் கையாண்டிங்கன்னா அதுவும் வராது. அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த பகவான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, இந்த வருடத்துக்கு அதிபதி. எனவே அவர் நல்ல பலனை தருவார். சனி பகவானுடைய வழிபாடை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இல்லை வாரம் சனிக்கிழமையில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா விதமான சிரமங்கள்லாம் குறையும், தடைகள்லாம் நீங்கும். தடைகள் அது வெற்றிகளாக உங்களுக்கு மாறும். அப்படி சொல்லி எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த
ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.